திமுக பாஜக கூட்டணி 2029 ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறினார். ஆனால் ஜவஹர்லால் சார் ஒரு நீண்ட கால பயணம், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பயணம் திமுக முன்னெடுத்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளில் மிகவும் ஃபோர்ஸாக கடந்த ஒரு 5 ஆண்டுகள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை முன்னெடுத்துள்ள சூழ்நிலையில் 2029 நீங்கள் கூறுவது போல பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவோட நிலை என்னவா இருக்கும்? அதான் சார், நீங்க போர்ஸா பிஜேபி எதிர்க்க எந்த காலகட்டத்தில எதிர்த்தாங்க? காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் தான் எதிர்த்திருக்காங்க. அதனால அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் தொகுதி என்னடா சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் கூட்டணி மாறிய வரலாறுகள் இருக்குது. பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு கூடா நட்பு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கூடா நட்போட சேர்ந்தவர்கள் உண்டு, பண்டாரம் பரதேசியோட இணைஞ்சு செயல்பட்டவர்கள் இவர்கள் தான். 99 2026 30 வருஷம் ஆகி போச்சு. 99 இப்போ பார்க்க முடியாது இல்ல சார். பொருத்தி பாக்குறதுக்கான அவசியம் இப்ப ஏற்பட்டு என்னடா 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க, 30 ஆண்டுகள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்க, எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்க. இப்ப மீண்டும் அந்த சூழ்நிலை உருவாயிருக்குதா? ஆமா, அவர்கள் சேருவதற்கான சூழ்நிலை உருவாயிருக்குது. காரணம் பிஜேபி வந்து உங்களை வந்து அதாவது வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியதற்கு பிறகு இவர்கள் பிஜேபி இவர்கள் மீது ஒரு கரிசனத்தை காட்டுறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பேசுறாரு ஆர்.எஸ். பாரதி, கூடிய விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார், அடுத்த மத்திய அமைச்சராக திருச்சி சிவா வருவார்னு சொல்லுவார். ஏன் சொல்லணும்? இந்த ஆட்சி இன்னும் 6 மாசத்துல கலையணும்னு ஸ்டாலின் சொன்னாரு. எப்படி கலையும்? அதுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன? அப்ப நீங்க உள்குத்து வேலைகள் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா செயல்படுறீங்க. கவர்னர் உங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் கவர்னர் வந்து நீங்க கடுமையா எதிர்த்தவர்கள், கவர்னரே தேவைன்னு சொன்னவர்கள். ஆனா நீங்க எதிர்கட்சி ஆகிற சமயத்துல நீங்க கொடுக்கிற மரியாதை போல கவர்னருக்கு எந்த கட்சியும் இந்தியாவில கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓடி ஓடி கொண்டு சலாம் போடுறீங்க. இப்போ ஒரே ஒரு புகார் கொடுத்திருக்காங்க, வேற என்ன பண்ணாங்க? ஆளுநருக்கு ஆதரவா வேற என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு புகார் கொடுத்தாங்க, வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஆளுநரோட திமுக ஒரே நேர்கோட்டுல திமுக, அண்ணா திமுக, பிஜேபி நீங்க இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு நீங்க புகார் கொடுக்கறீங்கன்னா, ஒரே நேரத்துல ஒரே நாள்ல கொடுக்கறீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அவர் கேரளால இருக்காரு சார், இங்க பொறுப்பாளரா ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கிறாரு, அன்னைக்குதான் சார் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து இவங்க முன்னாடி ஒரே கூட்டணிங்களா? படம் ஆளுநரை பார்த்ததுனால அதிமுக பாஜக திமுக எல்லாம் ஒரே கூட்டணி அப்படிங்கிறீங்களா? நீங்க ஜனநாயக ரீதியில் ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும்? அந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, குதிரை பேர ஊழல் நடந்துக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? சட்டப்படி நீதிமன்றத்தை அணுகணும். சட்டப்படியான நடவடிக்கை தான் செல்லுபடியாகும். நீங்க அரசியலுக்காக ஒரே நோக்கத்து அரசியல் ஒரு கவர்னர் என்ன பண்ணிட முடியும்? கவர்னர் என்ன பண்ணிட முடியும்? இன்னைக்கு அக்ரிகிருஷ்ணமூர்த்தி புகார் அளிச்சிருக்கிறாரு. குதிரை பேர புகார்ல ஒரே ஒரு புகார் மீது தான் நீங்க ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்தி பத்திரிகையாளரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதிமுக இதே குதிரை பேர புகார கொடுத்திருக்கு, அமமுக டிடிசி குதிரை பேர புகார கொடுத்திருக்கு. ஆனா எந்த நடவடிக்கையுமே இல்ல. அதனாலதான் ஆளுநர் போறாங்க. அங்க ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜா பேசுறது மட்டும் தான் விசாரிக்கப்பட்டிருக்குது. மத்த வழக்குகள் விசாரிக்கப்படுதா? டிடிவி தினகரன் புகாரோ அக்ரிகிருஷ்ணமூர்த்தி புகாரோ இதுக்கு ஆதாரம் இருக்கா சார்? ஊத்தங்கர இளையராஜாவை வந்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கா? விசாரணை இல்ல, அதுக்கு ஆதாரம் இருக்கிறதுனாலதான், முகாந்திரம் இருக்கிறதுனாலதான் நீதிமன்றமே 13 பேரை முகாந்திரம் இருக்கிறதுனாலதான் சிறையில் அடைச்சிருக்காங்க. நீதிமன்றமே செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஓடி வலிச்சாரு. நீதிமன்றமே செந்தில் பாலாஜிக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன்னா தினம் போய் திருவல்லிக்கேணியில போய் கையெழுத்து போடணும். அப்ப இந்த முகாந்திரம் தான் எப்படி உருவானதுன்னா, இவர்கள் பேசிய பேச்சுக்கள், ஆடியோக்கள், அதன் பிறகு அந்த 13 பேருக்கு கிடைத்த வாக்குமூலங்கள், எல்லா வாக்குமூல அடிப்படையில் ஆதாரம் இருக்கு. இப்போ நீங்க இந்த 5-6 எம்எல்ஏக்கள் அவர்கள் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. சட்டத்துல அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? ஏற்கனவே இது போன்ற திமுக அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன்
கப்பம் ராமகிருஷ்ணன் இவர்கள்லாம் பண்ணும்போது அவர்கள் என்ன குதிரை பேரத்துல திமுக எடுத்துட்டு இருந்தாங்க. ஜவஹர்லால் சார் ஜவஹர்லால் சார் இழப்பு கேட்கலாம். OPS நீங்க சொன்னது கேட்கலாம். இது மாதிரி நீங்க சொன்னது கேட்கலாம்.